ஏய் ரேவதி ஏன் நின்னுட்டு இருக்க? கிளம்பு போ, வேலைய பாரு போ. போமா, சொல்றேன்ல. பேசாதம்மா போ. நீ இப்ப பேசாத போ. சார் வண்டி எடுக்க சொல்லுங்க. பொறுக்கி. சீக்கிரம் கிளம்பு கிளம்பு கிளம்பு. வண்டி நிறுத்து. ஐயோ யோ ஜோதி வாங்க. என்ன சார்? யாரு அந்த பொண்ணு? சார் உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள இது இருக்கட்டும், அவ கிடைப்பாளா? அது ரொம்ப பெரிய பிரச்சனை சார், அப்புறம் சொல்றேன். சார் சொன்னீங்க எடுப்ப வண்டிய. சரி கிளம்புப்பா, கிளம்பு. ஏய் மழை வரும். ஏன் நீ கடைக்கு வந்திருக்கிறியே? அடிபட்டுச்சா? யாருக்கு? மெதுவா ஓரமா போக வேண்டியதானே? பெருசா ஏதாவது இருந்தா கேக்குறேன்ல. காயம் ஏதாவது பட்டுச்சா? இவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்கு, ஏன் என்கிட்ட காட்டல? வலிக்குதா? இல்ல. வா வெளில போயிட்டு வரலாம். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் வரல. ரொம்ப சீன் போடாத, என்ன வந்து பாத்துக்கலாம். வா. கார்த்தி, இன்னொரு பொண்ணு லீவு, நான் கண்டிப்பா வர முடியாது. ஏன் நான் டிக்கெட் எல்லாம் போட்டேன், நீ என்னடா வரமாட்டேன்ற? டா அந்த வெட்டி பாயலோட போ. ஏய் ரெஸ்பெக்ட். நான் வரேன். ரோட்ல எப்பவுமே லெஃப்ட்லயே போயிட்டு லெஃப்ட்லயே வரணும். ஸ்கூலுக்கு போயிருந்தா தெரிஞ்சிருக்கும் ரேவதிக்கு இதெல்லாம் இல்ல. ஆமா, இவரு பெரிய புலவரு. பாரா, எதுக்கு லாரி வந்தா என்ன ஏதிக்குதுன்னு கூட படிக்க தெரியாது. கத்தாழ கண்ணால குத்தாத நிறுத்து நிறுத்து, இறங்கல. குடிச்சிருக்கியா சார்? இல்ல சார், நோ சார். சாவி எடுத்துட்டீங்களா சார்? டிடி சார். இருப்பா இருப்பா. டிடினா என்ன சார்? லைசென்ஸ் எடு. அல்ல அது இல்ல இல்ல வச்சிருக்கேன் சார், பாக்கல எடு. வச்சிருக்கேன். ஏய் மவனே லைசென்ஸ் என்னடா? என்ன கேட்டா? எங்க? இல்ல இருக்கு சார், பாக்கெட்ல இருக்கு சார், பாக்கெட் வீட்ல இருக்கு சார். எடுப்பா. பைக்ல ரெண்டு பேரும் குடிச்சிட்டு பைக் ஓட்டிட்டு வராங்க சார். கொஞ்சம் ஏன்டா இரு பாக்குறேன். வணக்கம் இன்ஸ்பெக்டர். நான் ஜோதி. எப்படி இருக்கீங்க? ஆளைய பக்கமே பார்க்கவே பாக்கல. பெரிய இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்க. ஆனாலும் உங்களெல்லாம் மறந்துடுறோமா? மாசமானா கரெக்டா கவனிச்சிடுறோம்ல. நம்ம பசங்க தான். என்னப்பா இது? பார்த்து அனுப்பிச்சு விடுங்க. கமிஷனர் வர நேரத்துல இப்படி தண்ணி அடிச்சிட்டு போறாங்க சார். பார்த்து அனுப்பிச்சு விடுங்க, நம்ம பசங்க தானே. சரி சரி அனுப்பி விடுப்பா. விஷ்ணு பாத்தியா, ஒழுங்கா வண்டி ஓட்டுவியா? ஓட்டுறேண்ணே. கண்டிப்பா அண்ணே. கோசோ வா. கார்த்தி கார்த்தி. போ 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 கார்த்தி, போ போ போ. நான் போறடா. வாடா, நீ குடிச்சிருக்கடா, நீ வாடா. வா 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 வா. நீங்க போங்க, நீ போங்க, அவனே வருவான். வா வா போ 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 போ. என்ன இது, நீ எல்லாம் பாத்துக்கலாம், காலையில பாத்துக்கலாம். போ அவன் பரவாய், காலையில பாத்துக்கலாம். பாத்து கூட்டு போடா. சரிண்ணே. ஓவர் ஆயிடுச்சு, நேரம் போய் படுத்துக்கண்ணா. டேய் போடா. நான் எங்க போக சொல்லணும், அங்கேதான் போகுது. விட்டுருங்க. யார்கிட்ட பேசுறான்னு சொல்லணும், அங்கதான் போ. ஒரு வாரம் சொன்னா கேளுங்க. ஐயோ வேணானே. இல்லன்னா மாமா பேர்ல வழி வந்திருக்கான். தண்ணில காலையில பேச வெக்கமா இல்ல? யாரும் தெரிஞ்சும் இனிமே அவன் கூட சேர்ந்து பார்த்தேன் கொன்னுடுவேன். இது வேற வழியில. என்ன? எனக்கும் கோவம் வரும். எவ்வளவு நாளைக்கு தான்?
சின்ன பையனாவே நினைச்சிட்டு இருக்காரு. என்ன ஏதுன்னு கேட்காம வச்சு அடிக்கிறாரு. டேய் என்னடா மாதிரி பேசுற? அண்ணன் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் செய்வாரு. இவ பேசுறத பாரு. நைட்டு தூக்கி போட்டு மிதிச்சது எனக்கு சுகமா இருக்குன்னு தானே மிதிச்சாரு. ஏய் நீ பேசுறது பார்த்தா அண்ணனே அடிக்க போற மாதிரி பேசுற. அதுவும் நடக்கும். என்னாச்சு சண்டையா? கேட்காதடா. ஐயய்ய அண்ணனா வில்லனா அவன்? அண்ணனுக்கு அடிக்கடி இப்படி கோவம் வரதுக்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டான். கல்யாணம் ஆகல, சீக்கிரமா பாலாஜி எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு. என்ன சொல்ற? கொஞ்சம் மூடிட்டு வரியா? ஆமா, நான் அமைதியா வருது இருக்கட்டும். வர பொண்ணு அமைதியா இருக்கணும். ஏற்கனவே ரேவதி அங்க எஃப்எம் ரேடியோ வச்சிருக்கா. வர்றதும் இந்த மாதிரி வந்துச்சு. வருஷம் முழுக்க அவன் வீட்டுல குத்து பாட்டுதான் டோய். அவன் எப்படி இருந்தாலும் அவன் அப்பன் தானே, அண்ணனுக்கும் அப்பன் தானே. அவன் அதுக்கு தானே செஞ்சான். அவனுக்கே அடிக்குது. இப்ப அவன் உதவி செய்யறா. இது வரைக்கும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஜட்டியோட உட்காந்துருப்போம்ல, பெரிய சீன் போடுறான். இந்த மாதிரி உதவி எடுக்கிறதுலாம் கஷ்டம் மச்சான். நம்ம அரசியல் பிள்ளைங்களா பிறந்திருக்கோம். நம்மளுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். அதுல நம்ம தெளிவா இருந்தா போதும். அப்புறம் இந்த பாழப்பான காலேஜ் படிப்பை விட்டு தள்ளு. அதனால உனக்கும் பிரயோஜனம் இல்லை, காலேஜுக்கும் பிரயோஜனம் இல்லை. என்ன சொல்றேன்? ஹெல்மெட் குள்ள நான் சொன்னதை தான் கேட்டுச்சா? ஹலோ கேர்ள்ஸ். எனக்கும் பிரயோஜனம் இல்லை. தம்பி டீ வாங்கிட்டு வாப்பா. சரிண்ணா. விஷ்ணு, முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். பேசிட்டு தானே இருக்க. தம்பி நான் சொல்றத கேளு. எனக்கோ வயசாயிடுச்சு. நீயாவது கடையை நடத்திக்கலாம்ல. நீயும் கடை எடுத்து நடத்துற மாதிரி தெரியல. அதனால கடையை வித்துடலாம். என்ன சொல்ற? இப்போ என்ன வேணும் உனக்கு? பின்னாடி இருக்கிற எல்லா போர்ஷனும் கிட்டத்தட்ட வித்து போச்சு. நாம மட்டும் சரின்னு சொன்னா தாராளமா பணம் கிடைக்கும். கடையை வைக்கிறதா ஐடியா இல்லை, வேற ஏதாவது? என்ன விஷ்ணு இப்படி சொன்னா எப்படி? இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருப்ப? உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சுன்னா ஒரு நிரந்தர வருமானம் வேணும்ல. இதை வித்து வேற ஏதாவது பண்ணா உனக்கு நல்லது தானே. நான் உன் அப்பா மாதிரி. உன் விஷயத்துல எனக்கு அப்பனே, எங்க அப்பா ஞாபகத்துல தானே இந்த கடையை நடத்திட்டு இருக்கேன். அதை போய் பணத்துக்கு விற்க சொல்றேன். உங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாரு. போயா போ.